பத்துலு நாம விக்கிய கட்டி எடுத்துட்டு போலாமாடா? அப்பதான் நம்ம பயணமும் ரொம்ப நிம்மதியா இருக்கும்டா. மோட்டு அவன் ஒரு ராஜகுமாரன், அதை நீ மறந்துடாத. அவன் ஒரு பிரின்ஸ். இன்னில இருந்து நீ அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசணும். அப்புறம் இளவரசர் விக்ரம் பிரதாப் தான் நீ அவரை கூப்பிடணும். என்னடா என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு? எவனை அடிக்கிறதுக்கு என் மனசு துடிக்குதோ அவனை போய் பிரின்ஸ்னு சொல்லி மரியாதையா பேசணுமோ? சரி வா, அவன் நமக்காக வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கமான், நாம போய் பார்க்கலாம். ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பான். மோட்டு, நிஜமாவே நாம பண்ண போற பயணம் ரொம்ப என்ஜாயபிளா இருக்க போகுது. என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே? மோட்டு, எது நடந்தாலும் ஏகையே விட்டுறாத, சொல்றத கேளு. பேக விட்டாலும் சரி, என்ன விட்டுறது மோட்டு. மோட்டு, என்னடா இது இப்படி சுத்துது? என்னோட மார்பிள்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. என்னோட மார்பிள்ஸ பாத்தீங்களா? பார்க்கவும் செஞ்சோம், அத கொஞ்சம் உணரவும் செஞ்சோம். அந்த மார்பிள்ஸ்ல சவாரி பண்ணிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உன் குடும்பத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணாம நீ தொடர்ந்து வாழ்த்தனம் பண்ணிட்டே இருந்தா. மாஸ்டர் மோட்டு, நீங்க என்னோட மாஸ்டர். உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நானும் ஒரு பிரின்ஸ். அதனால எனக்கும் மரியாதை கிடைச்சாகணும். பிரின்ஸ் பிரதாப், இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க மரியாதை கொடுப்போம். வாங்க, ஜீப்ல ஏறுங்க, வாங்க. சொல்லுங்க மாஸ்டர், நீங்க என்னோட மாஸ்டர். போய் உட்காருங்க. முதல்ல வாழ்த்தனம் பண்ற, அப்படியே நல்லவன் நடிக்க முயற்சியும் பண்ற. என்னாச்சு மாஸ்டர்? நீங்க எதுக்காக இப்போ கத்துனீங்க? எல்லாத்தையும் நீதான் பண்ணிருக்க. வேண்டாம் மட்டும் வேண்டாம். நீ அவனை தப்பித்தவரை கூட அடிச்சிடாத. ஏன்னா அவன் ஒரு பிரின்ஸ். கண்ட்ரோல் மோட்டு. பத்துலு, இவன் நம்ம கூட வரானா? வாழ சுருணிக்கிட்டு தான் வரலாம். அவகிட்ட சொல்லிடு, இவன் தண்டையே மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன நீங்க? நான் ஒரு சின்ன குழந்தை, நான் எப்படி மாறுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு மாஸ்டர், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அதனால நீங்க உங்களை மாத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் அமைதியா தூங்க கூட விட மாட்டேன். அமைதியாகிரு. ஜீப் இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா இந்த ஜீப் இதுக்கு மேல போகாதுன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம ஒட்டகத்துல போனா என்ன? குஷே அகமதீத், மாஸ்டர் ஹிம்னரஸ் 2 ஒட்டகம் வேணும்னு சொல்லி இருந்தாரு. இதோ 2 ஒட்டகம் வந்துருச்சு. ஒரு ஒட்டகமே எங்களுக்கு போதும்பா. இந்த பயல எங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாலே சேஃபா இருக்கும். பையன்னு யார சொல்றீங்க மிஸ்டர் மோட்டு? எங்க ஊர்ல பிரின்ஸ் கூவர் சார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட், நம்ம போகலாமா? விக்கி, கொஞ்சம் ஜாக்கிரதை. டேய் விக்கி, அக்கா பாரு பத்துலு, அவன் கீழே விழுந்துருவா. சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்ன இது? ஒட்டகத்துல போகலான்னு பார்த்தா ஒட்டகம் வேலை பிடிச்சிட்டு போற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணு. பிரின்ஸ் சார் நில்லுங்க, ப்ளீஸ் நில்லுங்க. 2 ஒட்டகமா ஒண்ணா நடந்து போகட்டும். மரியாதையா நிறுத்துறியா இல்ல கைட்டாப்பட்டுல ஒண்ணு வைக்கட்டுமா அவனுக்கு? ஒரு பிரின்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேட் மேனர்ஸ். நான் கேமல் ரேஸ்ல ஒரு சாம்பியன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிரின்ஸ் விக்கி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே.
இல்லடா இப்படிதான் நடக்கும். என்னை விட்டுருங்க. பாத்தியா? இப்படி பண்ணக்கூடாது. பாத்தியா? நான் ஒரு prince. உனக்கு என்னை இல்லாத விடுங்க. லாயக்கு. மாஸ்டர் மோட்டு, என்னை விடுங்க. அதெல்லாம் உன் வீட்ல இருந்துக்க. எங்க கூட வரும்போது நீ அமைதியா தான் இருக்கணும். உன்னோட இடத்துல உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. ஒழுங்கா ஒரு நல்ல பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கூட வரணும், சரியா? ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருப்பியா? நாளைக்கு அரியணையில போய் நீ எல்லாம் உட்கார போற. இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? ஒரு நாட்டோட பிரின்ஸ்னா பிரின்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். மட்டும் போதும் போதும். உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல். மறந்துடாத அவன் ஒரு பிரின்ஸ். சரி சரி ஓகே. அச்சோ என்னடா புதுசா ஏதோ கிளம்பி இருக்கு. இதுக்கு பேர் தான் டோர்னாடோ. பத்துலு என்ன இது? வெல்கம் பிரின்ஸ், வெல்கம். நான் உனக்காக தான் இங்க பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவனி என் கண் இமைகளை கூட நான் மூடல. நீ உட்கார்ந்துட்டல, நீ நின்னுட்டு இருக்க. ஆஹா, ரெண்டு ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதானே. உங்களை வரவேற்கிறேன்னு அதுதான் முக்கியம். யாரு பாட்டி? உனக்கு என்னப்பா வேணும்? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விக்ரம் பிரதாப என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க இருந்து திரும்ப போயிடுங்க. இவனை கண்டிப்பா நாங்க உன்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டோம். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. கடைசி முறையா எச்சரிக்கிறேன், நீங்க திரும்ப போயிடுங்க. நாங்களும் உன்கிட்ட கடைசி முறையா தான் சொல்றோம், திரும்பி போயிடு. என்கிட்ட மோதுற அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் கிடையாது. ஏன்னா தைரியத்தால உருவாக்கப்பட்டவனா எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சரி, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இவன் என் அப்பாவோட ஒண்ணு விட்ட தம்பி அக்கூமா. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கதான் நாம ரகசிய வழியில போய்கிட்டு இருந்தோம். ஆனா யாரோ இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இவனை நாங்க சமாளிச்சிடுவோம். இது பயங்கரமான பாம்பு. இது மட்டும் கொண்டுச்சுன்னா பல்லு உள்ள போயிடும், உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் வெளியே வந்துடும். அதான் நான் சொன்னேன்ல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்னோட பேச்ச கேட்கல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.